ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்மதி மோகன் சேனல். இன்றைக்கி என்ன விளாக்னா, காலையிலே எந்திரிச்சு மீன் கடைக்கு மீன் விற்க போயாச்சு. அந்த அக்கா வந்து மீன் வாங்கிட்டு வருவாங்க. உங்கள் கூட போய் நான் உட்காந்து மீன் விற்றுட்டு வீட்டுக்கு வருவேன். இன்றைக்கி என்னென்ன மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா, சங்கரா மீன், அதுக்கப்புறம் கலப்பு மீனாக நிறைய இருந்தது. மேலே வந்து சங்கரா மீன் எடுத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து பன்னா மீன், அது வந்து கத்தலை மீன், அதுக்கப்புறம் இது வந்து என்னன்னு தெரில, இது வந்து காணாங்கல்ட்டி, இது வந்து இந்த மீன் பேரும் எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் வந்து அது தூண்டி மீன், அப்புறம் இறால். எங்கள் சைடு இந்த மீன்லாம் கிடைக்கும். உங்கள் சைடு என்னென்ன மீன் கிடைக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எங்கள் சைடு ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும். அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன சமைக்கிறதுனே தெரியல. பிள்ளைங்க வந்து கீரை கேட்டுச்சு. சாத்துக்குடியும் கீரை செடியும் ஒன்றாவே முளையும் எங்கள் வீட்டில். அது வந்து கீரையோட நிழல் வந்து சாத்துக்குடி செடி மேலே படுறனால சரியாக முளைய மாட்டுது. அதுக்கப்புறம் அதை வந்து சரி கீரையை உடச்சிடலான்னு கீரை உடச்சி கனவா போட்டு பொரியரிசி போடலான்னு பிள்ளைங்க சொன்னிச்சுங்க. சரி பிடிச்சது நீ சனிக்கிழமை பிடிச்சது செஞ்சு கொடுப்போன்னு கனவாவையும் நண்டையும் போட்டு குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் கனவாவையும் எடுத்து இறாலையும் எடுத்து கீரை பரட்டிடலாம் பொரியரிசி போட்டு. அதான் பசங்களுக்கு பிடிக்கும். கீரையில் முட்டை ஊற்றி ஆக்கிறத விட இப்படி ஆக்கிறது தான் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து வரத்துக்கே மதியம் ஆயிடுச்சு. வந்து அதுக்கப்புறம் சமைச்சிட்டு நான் கனவாவை வந்து குழம்பு வச்சுட்டு கீரையை வந்து பரட்டியாச்சு. பரட்டிட்டு சாயந்தரம் வந்து தம்பிக்கு பிறந்த நாள். தம்பிக்குனா எங்கள் பையனுக்கு கிடையாது, சிஸ்டர் பையனுக்கு பிறந்த நாள். அதுக்கப்புறம் அங்கே போயாச்சு. அங்கே போய் கேக்கு வெட்டி, அவன் பிறந்த நாள் நேரமோ என்னமோ கரண்ட் இல்லை அன்றைக்கி. இருட்டிலையே எல்லோரும் சார்ஜ் லைட் பிடிச்சிக்கிட்டு கேக்கு வெட்டி முடித்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே மீன் காமிச்சேன்னா அதில் உங்கள் சைடு எந்த மீன் அதிகமாக கிடைக்குமோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.